பண்ண போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது வந்து மாவு மீந்துச்சு, தோசை மாவு. அதனால் இதில் நான் வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். குழிப்பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பணியாரம் செய்ய போகிறேன், குழிப்பணியாரம். அதுக்கு 2 பழுத்த வாழைப்பழம். இது வந்து மாவு மீந்துருச்சு, தோசை மாவு மீந்துருச்சு. 2 பழுத்த வாழைப்பழத்தை போட்டுக்கிடுறேன். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிடுறேன். முட்டை, எக்கு, நாட்டுக்கோழி முட்டை. ஆமாம், உடச்சி ஊற்றிக்கிட்டேன்னா அடுத்தது வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கிறேன். You can help me. How? See, this is ravai, sooj. All are put it inside and smash. Well, here. How about this? What is that? It's a toy. What's toy? நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சுவையான குழிப்பணியாரம் மாவு தயார் பண்ணுறேன். இது நல்லா ஊறட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா ஊறின பிறகு தான் நம்ம இது ரெடி பண்ணலாம், பணியாரம் செய்யலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஊறட்டும். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிடலாம். எப்பவுமே ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டால் அது வந்து டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பிஞ்ச் சால்ட். இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழிப்பணியார சட்டியில் ஊற்றி பணியாரம் செய்யணும். நல்லா ஊறிச்சு. திருப்பிடணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்.